திரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, உங்கள் மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள் என்று சாய் கூறுகிறார். பாருங்கள் குழந்தையே, சிலர் உங்களை பல வழிகளில் ஏமாற்றி வருகின்றனர். உங்களிடம் உள்ள அனைத்து பணத்தையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு நிறைய வழியை ஏற்படுத்துகிறார்கள். உண்மையான காரணம் நீங்கள்தான். லாபம் ஈட்டியது அதற்கு நீங்கள்தான் முழு பொறுப்பு. உங்கள் கடினமான உழைப்பால் அவர்கள் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறார்கள். நீங்கள் கடினமாக உழைத்திருந்தால் நீங்கள் சம்பாதித்திருக்க வேண்டிய பணத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் உங்களை பெறுவதை தடுக்கிறார்கள். அவர்கள் எல்லா கடின உழைப்பையும் அனுபவிக்கிறார்கள். வியாபாரத்திலோ அல்லது நீங்கள் செய்யும் எந்த வேலையிலோ கூட அவர்கள் உங்களிடமிருந்து பல வழிகளில் பயனடைந்து உள்ளனர். அவர்கள் உங்களை மிக மிக மோசமாக ஏமாற்றி உள்ளனர். இப்போது நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். எந்த வழியும் தெரியவில்லை. எல்லா வழிகளும் மூடப்பட்டு உள்ளன. எதையும் செய்ய நீங்கள் பயப்படுகிறீர்கள். உங்களை சுற்றி யாரை நம்புவது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒருவரை நம்பினால் அவர்கள் உங்களை எப்படி ஏமாற்றுவார்கள், அல்லது அவர்கள் உங்களை ஏதாவது நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார்களா? உங்களுக்குள் மேலும் மேலும் சந்தேகங்கள் வளர்ந்துள்ளன. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் உங்களை ஏமாற்றியவர்கள் இப்போது உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் அல்லது உங்களுக்கு தகுதியான உதவியை வழங்காமல் உங்களை நகைச்சுவையாக பார்க்கிறார்கள். பாருங்கள், உலகம் முற்றிலும் மாறிவிட்டது. தேவைக்காக மட்டும் யார் வேண்டுமானாலும் கதவை தட்டுகிறார்கள். தேவை முடிந்த பிறகு நாம் எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் குறைந்தபட்சம் அவர்களை வாழ்த்தினால் அவர்கள் மீண்டும் உதவி கேட்பார்கள் அல்லது பணமாக ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும். யாரும் எங்களை வாழ்த்தக்கூட வருவதில்லை. நீங்கள் இப்போது இருக்கும் சூழ்நிலையை பாருங்கள். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போது உங்கள் நிலைமையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் வேலையை தொடருங்கள். நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள். யாராவது உங்களை ஏமாற்றி விட்டதாக நீங்கள் நினைத்தால் நீங்கள் இருந்த இடத்திலிருந்து ஒருபோதும் மீண்டு வர மாட்டீர்கள். ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா நாட்களுக்கும் நாம் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டும். யார் உங்களை ஏமாற்றினாலும் நீங்கள் மீண்டும் முயற்சிக்க தொடங்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். மீண்டும் முயற்சிக்கவும். நீங்கள் உங்கள் வேலையை மகிழ்ச்சியுடன் தொடர வேண்டும். நீங்கள் இந்த நபரை எவ்வளவு ஏமாற்றினாலும் அவர் நம்மை விட உயர்ந்தவர், சமூகத்தில் நல்ல மரியாதை பெறுகிறார் என்று நினைத்து அவர்கள் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும், ஆச்சரியப்பட வேண்டும். அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் எங்களிடம் கூட சொல்லாமல் ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிட்டார் என்று நினைக்கிறார்கள். அதாவது அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தார், அவர்களும் இந்த நிலைக்கு எப்படி வந்தார் என்று யோசிக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். அது நடக்க நீங்கள் நிச்சயமாக உங்கள் புத்திசாலித்தனத்தை மீண்டும் பெற்று நன்றாக வளர வேண்டும். நான் உங்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்பேன். உங்களுக்கு உதவ நான் பல வழிகளிலும் துணை நிற்பேன். நான் உங்களுக்கு நிச்சயமாக உதவுவேன். எல்லா வழிகளிலும் உதவுவேன். எனவே யாரை நம்புவது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பாபா உங்களை நிச்சயமாக ஆதரிக்கும் ஒருவரை நான் அனுப்புவேன். அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையான உதவியை வழங்குவார். இந்த உதவி உங்களுக்கு இந்த பாபாவால் வழங்கப்பட்டது என்று முழுமையாக நம்புங்கள். அவர்களை விட அதிர்ஷ்டசாலியான வாழ்க்கையை நான் உங்களுக்கு மிக விரைவில் வழங்குவேன். உங்கள் கண்களுக்கு முன்பாக நல்ல செய்திகளால் நிறைந்த நாட்களை நான் வைத்திருப்பேன். இப்போது கூட என் மீது நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இப்போது உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை நீங்கள் எவ்வளவு சமாளிக்க முடியும்? நீங்கள் அதை மறைக்க முடியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த பதவியை பெற தகுதி பெறுவீர்கள். பாருங்கள், ஒரு நாள் அது நமக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம், ஆனால் மீண்டும் நமக்கு சாதகமாக வரும். பின்னர் யாரையும் நம்பி ஏமாற்றி விடாதீர்கள். எப்பொழுதும் சாய் பற்றிய நினைப்பில் மட்டும் இருங்கள். ஓம் சாய்ராம்.